விஜயகுமார் தான் என்ன ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணாரு த்ரூ கால். ஐம் கமிங் ஃப்ரம் அ ஸ்மால் வில்லேஜ் இன் கேரளா. ஆர்டிஸ்ட், அதுவும் பிகினர்ஸ் ஆன தோஸ் ஆர் ட்ரீமர்ஸ், அவங்க இப்படி நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வேணா நீங்க கல்யாணம் பண்ணி நீங்க இருந்துக்கோங்க, ஆனா மத்தவங்களை உங்களை மாதிரி நீங்க நினைக்காதீங்க. இப்ப விஜயகுமார் நான் என்னோட ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தேன், இப்படி ஃபிக்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, என்ன பண்றீங்க ப்ரொடக்ஷன். அவங்க சொல்றாங்க இவங்க ஒரு இது இல்ல ப்ரொடக்ஷன் தான், ப்ரொடக்ஷன் கிட்ட கேளுங்க, இவங்க இதுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ உங்களோட டீம்ல ஒரு பொண்ணு, நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? he raised his voice. நக்ஷத்ரா மூர்த்தி, she told this, கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கோ, இல்லைன்னா இது மூடிட்டு பண்ண சொல்லடா மை. she used this word. ரைஸ வடி கட்டுறது எங்கன்னு நீங்க வாந்தி வருங்க. ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் போட்டுங்க, ஒரு மனுஷனை ட்ரீட் பண்ண கூட அவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியாதுங்க, சீரியஸ்லி நான் சொல்றேன். ஹலோ ஆல், இட்ஸ் ஆல்மோஸ்ட் 3 o'clock. நான் இந்த டைம்ல இப்படி ஒரு வீடியோ போடுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஐம் நாட் அ பர்சன் ஹூ போஸ்ட் வீடியோஸ் லைக் திஸ், பட் ஐ ஹாவ் டு ஸ்பீக் அப். நான் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனேன். வர வழியில என்னோட ஃப்ரெண்டு ரெக்கார்டிங்ஸ் என்ன he showed me the recordings. கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கோ, இல்லைன்னா மூடிட்டு இந்த கேரக்டர் பண்ண சொல்லுடா மை டேஷ். திஸ் வாஸ் த வேர்ட்ஸ் செட் பை நக்ஷத்ரா மூர்த்தி, ஹூ இஸ் a wife of விஜயகுமார், எருமசாணி விஜயகுமார். இவங்க சொன்ன வேர்ட்ஸ் இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் சொல்றேன். ஐ வாஸ் கோயிங் த்ரூ திஸ் ஷிட் ஃபார் ஆல்மோஸ்ட் 7 to 8 months நான் இது போயிட்டு இருக்கேன். ரிசார்ட்னு சொல்லி ஜியோ ஹாட்ஸ்டார் தமிழ்ல நான் ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கேரக்டர் நேம் ஸ்ரீநிதி. இவங்க என்கிட்ட முதல்ல சொன்னதும் இப்போ நடக்கிறதும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. 1 to 2 months இந்த ப்ராப்ளம் ரொம்ப எஸ்கலேட் ஆயிட்டு இருக்கு. நான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட பேசினேன், நான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், டைரக்டர், எல்லார்கிட்டையும் நான் பேசினேன். எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் எனக்கு என்னோட கண்டிஷன்ல தெரியல. எல்லாருமே சொல்றாங்க விஜயகுமார் தான் இதோட ஹெட், அது அவங்க கிட்ட சொல்லுங்க, விஜயகுமாருக்கு தான் எல்லாம் தெரியும். இவங்க கிட்ட இப்ப கேட்டா இல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல கேளுங்க, அவங்களுக்கு தான் தெரியும். ஐ டென்ட் ஹாவ் ஒர்க் ஃபார் ஆல்மோஸ்ட் 4 months. இவங்க 1 year அக்ரிமெண்ட் போட்டாங்க, லிட்டரல் லாக் பண்ணாங்க, ஸ்கேம் பண்ணாங்க என்ன. 4 months எனக்கு எந்த ஒர்க்கும் இல்ல. நான் இவங்க கிட்ட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அவர் தான் எல்லாமே டீல் பண்ணுவார். அவர்கிட்ட கேட்கும் போது இல்ல இது லைக் 1 to 15 days நீங்க பிளாக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஏதாச்சும் வேற ஒர்க் நான் இதுல போலாமான்னு நான் கேட்பாப்ப, இல்ல நீங்க அதுல போகாதீங்க, அன்னைக்கு நமக்கு கண்டிப்பா ஷூட் இருக்கும். ஆனா பார்த்தா ஷூட்டே இருக்காதுங்க. அப்ப அதனால எனக்கு பேமெண்ட்டும் எதுவுமே வரல. நான் வேற எந்த ஒர்க்கும் நான் எடுக்கல இவங்கனால. எனக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருந்து வேற ஒரு பெரிய ஒரு சீரீஸ்ல இவங்க கூப்பிட்டு இருந்தாங்க, வேற ஒரு டீம் கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப நான் போறேன்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட சொன்னேன். கோபி, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கோபி, குளோபல் வில்லேஜஸ் தான் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோட பேரு. அவங்க கிட்ட நான் கேட்டிருந்தாங்க. அப்ப இவங்க சொன்னாங்க இல்ல போகாதீங்கம்மா, உங்களுக்காக ஒரு பெரிய ஒரு கேரக்டர் ஃப்ரேம் பண்ணிருக்கோம், ஸ்ரீநிதினு சொல்லி கேரக்டர், ஒன் ஆஃப் த லீடுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. விஜயகுமார் தான் என்ன ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணாரு த்ரூ கால். இவரோட ஃபேஸ் வேல்யூ ஓகே, நல்ல டீம், அதனாலதான் நான் போனேங்க. ஐம் கமிங் ஃப்ரம் அ ஸ்மால் வில்லேஜ் இன் கேரளா. அண்ட் இவங்க சொல்லி ஐ வென்ட் ஃபார் ஆடிஷன் ஃபார் ஆல்மோஸ்ட் 3 times ஃப்ரம் கேரளா டு சென்னை. அப்ப எப்பவுமே எங்கிட்ட 90% நீங்க தாமா, 99% நீங்க தாமா இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. அண்ட் சி நம்மளுக்கு இப்ப ஏதாச்சும் ஒரு என்ன சொல்றது, இஃப் வி ஆர் ட்ரீமிங் ஃபார் சம்திங் வெரி பேட், இப்ப நம்ம என்ன சொல்றாலும் நம்ம நம்பிடுவோம். என்னோட சிச்சுவேஷன்ல இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க ஆர்டிஸ்ட், அதுவும் பிகினர்ஸ் ஆன தோஸ் ஆர் ட்ரீமர்ஸ், அவங்க இப்படி நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு எனக்கு ஃபிக்ஸ் நான் விழுந்துட்டேன். நான் அக்கௌண்ட் கேஷியரை நான் கால் பண்ணிட்டு எனக்கு வர வேண்டிய பேமெண்ட் ஏன் வரல, ஏன் கட் பண்ணீங்க நான் கேட்கும்போது அவர் எதோ சொல்லிட்டு இருந்தாரு. கண்ணன் தான் இதோட கேஷியர், குளோபல் வில்லேஜஸோட கேஷியர். அவரை கிட்ட கால் பண்ணி நான் கேட்டப்போ இப்படி எதோ சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு வர வேண்டிய பேமெண்ட் வரல, நீங்க என்னோட பினான்சியல் கண்டிஷன் ரொம்ப இது பிரச்சனையில இருக்கு, உங்களால எனக்கு ஒர்க் இல்ல, நீங்க ஷூட்டும் வைக்க மாட்டீங்க, ஷூட் இருந்தா தானங்க பேமெண்ட் கிடைக்கும், ஷூட்டே இல்ல ஆனா 1 year அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஐ வாஸ் ஸ்டார்விங், ஐ டிடன்ட் ஈட் எனிதிங். நான் கால் பண்ணி நான் இவங்க கிட்ட கேட்டேன். அப்ப இவங்க எதோ சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு சத்தியமா எனக்கு எதுவுமே புரியல. என்ன மாதிரி சாதாரணவங்களுக்கு சோசியல் மீடியா தான் இதுல த்ரூ தான் நான் ஏதாச்சும் சொல்ல முடியும். எனக்கு கேஸ் கோர்ட் அப்படியெல்லாம் போக முடியாது. பிகாஸ் I'm a normal person who don't have hold, who don't have power, anything. I'm just a dreamer. I have dreams. And this statement is to Nakshatra Murthy.
வைஃப் ஆஃப் விஜயகுமார் ஃப்ரம் எருமசாணி. உங்களுக்கு வேணா நீங்க கல்யாணம் பண்ணி நீங்க வீட்டுல இருந்துக்கோங்க. பட் ஐ ஆம் ஆம்பிஷியஸ், ஐ ஹாவ் எய்ம்ஸ், ஐ ஹாவ் ஆஸ்பிரேஷன்ஸ், ஐ ஹாவ் விஷஸ். I dare to come into this industry to prove that okay, outsider can prove things. உங்களுக்கு வேணா நீங்க கல்யாணம் பண்ணி நீங்க இருந்துக்கோங்க, ஆனா மத்தவங்களை உங்களை மாதிரின்னு நீங்க நினைக்காதீங்க. ஆல்வேஸ் a woman should stand for a woman. ஆனா இங்க நான் அதை பார்க்கல. இது சொல்லணும்னா இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. நான் ஐ ஹாவ் பீன் ஸ்கேம்ட் ஃபார் ஆல்மோஸ்ட் 7 to 8 months. என்னை எந்த ப்ராஜெக்டும் எடுக்க விடாம இவங்க வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்ப வந்து விஜயகுமார் நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தேன், இப்படி ஃபிக்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, என்ன பண்றீங்க ப்ரொடக்ஷன். அவங்க சொல்றாங்க இவங்க ஒரு இது இல்ல ப்ரொடக்ஷன் தான், ப்ரொடக்ஷன் கிட்ட கேளுங்க, இவங்க இதுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் கால் எடுத்ததும் he told that she is hospitalized, ஃபிக்ஸ் வந்திருக்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்போ அவர் என்ன சொன்னாரு தெரியுமா, விஜயகுமார் என்ன சொன்னாரு தெரியுமா, அப்படியா அப்போ அவங்கள நடிக்க வேணாம்னே சொல்லிக்கோங்க, இனி வர வேணாம், இந்த வெப் சீரிஸ்ல நீங்க நடிக்காதீங்க அப்படி சொல்லிக்கோங்க. அது இவங்களோட டீம்ல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு. அப்ப இவர் இப்படிதான் பேசுறாரு. அனு எப்படி இருக்கா, அவ ஓகேயா, அவ ஆல் ரைட்டா, எதுவுமே இல்ல, இப்படி பேசுறாருங்க. மை ஃப்ரெண்ட் லாஸ்ட் த கண்ட்ரோல் and he told what is happening here. நீ உங்களோட டீம்ல ஒரு பொண்ணு, நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? he raised his voice. அதுக்கு his wife வந்து எடுத்து, my friend doesn't know that much Tamil, so she is a Malayali I guess, and Nakshatra Murthy, she took the call and she spoke. And after that after a long conversation அந்த பொண்ணு வந்து அந்த நக்ஷத்ரா மூர்த்தி she told this, கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கோ, இல்லைன்னா இது மூடிட்டு வந்து பண்ண சொல்லடா மை, she used this word. அது எப்படிங்க, அது ஒரு பொண்ணா எப்படி she can say this? I don't know what to say. லிட்ரலி நான் வந்து இப்போ நான் இப்படி எல்லாம் ஒரு வீடியோ நான் பண்ணவே மாட்டேங்க. சீரியஸ்லி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தாலும் எல்லாமே உங்களுக்கு தெரியும், நான் இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டேன். ஆனா எனக்கு நடந்த அநீதியை பத்தி நான் பேசுறேன். இவங்க வந்து எப்பவுமே நான் வந்து குளோபல் வில்லேஜஸ் இவங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல கேட்கும் போது ஏதாச்சும் இப்போ பேமெண்ட் எல்லாம் எதுக்கு இவங்க பிளாக் எதுவுமே எனக்கு தெரியாது. ஷூட்டுக்கு ஏன் கால் பண்ண மாட்டேங்கிறாங்க எதுவுமே தெரியும். ஒரு லீடர் ஒரு கேரக்டர் பண்றோம், அப்ப ஷூட் வைக்கலன்னா எப்படிங்க கேட்டா, இல்லம்மா நெக்ஸ்ட்ல இருந்து தான் உங்களோட இது கேரக்டர் டெவலப் ஆகும் சொல்லிட்டே இருந்தாங்க. 7 to 8 months இப்படி பொய் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னை வந்து வேற எந்த ப்ராஜெக்டும் பண்ண விடாம பொய் சொல்லிட்டு இருந்தாங்க. 7 to 8 months, இட்ஸ் நாட், அந்த ஒரு பீரியட் ஒரு ஆர்டிஸ்டோட லைஃப்ல ஒரு சின்ன ஒரு விஷயமே கிடையாதுங்க. அண்ட் ஆஃப்டர் தட் இவங்க வந்து மேனிபுலேட் கன்வின்ஸ் பண்றாங்க எல்லாரையும். இது என்ன மாதிரி எனக்கு ஐம் ஷோர் அபவுட் இட், என்ன மாதிரி குளோபல் வில்லேஜஸ் இந்த ப்ரொடக்ஷனால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இவங்க த்ரெட்டன் பண்றதுனாலதான் இவங்க பேச மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே சைலண்டா இருக்காங்க. ஐம் ஷோர் அபவுட் இட். அவங்களோட ஆட்டிடியூட் ரொம்ப பேட். டு அன் ஆர்டிஸ்ட் அவங்களோட ஆட்டிடியூட் இஸ் ரியலி பேட். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ப்ரொடக்ஷன்ல ஃபுட் ஹைஜீனே இல்ல. அவங்க வந்து ரைஸ வடிகட்டுறது எங்கன்னு நீங்க வாந்தி வருங்க. சீரியஸ்லி நாங்க சொல்றேன், வாந்தி வரும். இட்ஸ் வெரி அன்ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ். ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் போட்டுங்க, ஒரு மனுஷனை ட்ரீட் பண்ண கூட அவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியாதுங்க. சீரியஸ்லி நான் சொல்றேன். கேட்டா இப்படிதாமா இருக்கும், இதெல்லாம் இது அகாமடேஷன் டிராவல்ஸ் எல்லாம் இருக்காதுன்னு ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கோம்ல, பின்ன என்ன நீங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கீங்க. ஆனா சேலரி கண்டிப்பா இருக்கும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. 1 to 15 இவ்வளவு பர் டே இவ்வளவு சேலரி இருந்தா கண்டிப்பா அதெல்லாம் என்னால வந்து அகாமடேட் பண்ண முடியும். ஆனா நீங்க சேலரியும் கொடுக்க மாட்டீங்க, ஷூட்டும் வைக்க மாட்டீங்க. ஷூட் வச்சாதானே சேலரி கிடைக்கும். சும்மா இங்க இருந்து 14 hours டிராவல் பண்ணி நான் சென்னையில ஷூட்டுக்காக போவேங்க வித் மை மணி. நவ் ஐ டோன்ட் ஹாவ் எனிதிங். சும்மா அங்க பேக்ரவுண்டுக்கு நிக்க நான் வந்து 14 hours டிராவல் பண்ணி நான் போவேன். என்னோட ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே கொலாப்ஸ் ஆச்சு இவங்கனால. நான் யாருக்கிட்ட போவேன்னு தெரியலங்க. இவங்க எதேதோ சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாரும் ஏமாத்தல. அது இல்லம்மா அதனாலதான் இல்ல, நீங்க இது டிராவல் அட்லீஸ்ட் நீங்க ஏதாச்சும் பண்ணலாம்ல, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இல்லம்மா அதனாலதான் கேரளால இருந்து எந்த இது ஆர்டிஸ்டையும் நாங்க கால் பண்றது இல்ல. அதை எப்படி இப்படி எல்லாம் பேச முடியும்? கேரளால இருந்து ஆர்டிஸ்ட் டு யூ ரீஜனல் டிஸ்கிரிமினேட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ரீஜனல் டிஃபரன்சஸ் கேரளால இருந்து அதனாலதான் எந்த ஆர்டிஸ்டையும் கால் பண்றது இல்ல. என்ன மாதிரி ஆஸ்பிரன்ஸ் இப்போ கரண்ட்லி வி ஆர் ஆஸ்பைரிங் ஃபார் சம் மூவிஸ் சினிமாஸ் இப்படி எல்லாம் ஆஸ்பயர் பண்ணி வர்றவங்க என்ன பண்ணுவாங்க? நான் ஆக்சுவலி நான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் 1 year ஆகுதுங்க. நான் 1 yearல ஐ ஹவ் ஒர்க்ட்
ஆல்மோஸ்ட் லாட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இப்படி இல்லைங்க. குளோபல் வில்லேஜஸ், இந்த விஜய் டிவில வர இந்த மகாநடிகை, அழகே அழகி, இந்த சீரியல்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவங்க தான் பாத்துக்கிறாங்க. இவங்கள மாதிரி எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இல்லைங்க. சீரியஸ்லி நான் சொல்றேன். இவங்க வேர்ல்டு ஸ்கேம் பண்றாங்க. ஆக்சுவலி இவங்க ஆர்டிஸ்ட பாதரே பண்ண மாட்டேங்கிறாங்க. உனக்கு வேணும்னா நீ வந்து பண்ணிட்டு போ, அந்த ஆட்டிடியூட்ல தான் இருக்காங்க. நான் எப்பவுமே நான் வந்து இந்த 7-8 months நான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் பண்ண தப்புன்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. அந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல இப்படிதான் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து I literally didn't need anything. I called the cashier. I called him. நீங்க ஏன் என்னோட salary கட் பண்ணீங்க, ஏன் எனக்கு பேமெண்ட் ஷூட் வைக்கல, அதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது he suddenly said something and he cut the call. I mean, I don't know what is it. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார். அதுக்கப்புறம் நான் என் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறேன். நானு I got fixed. I got admitted in the hospital. மை ரூம்மேட், எனக்கு இங்க ரூம்மேட் இருந்தா, அவங்க தான் என்ன வந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய், அண்ட் ஆஃப்டர் என்னோட ஃப்ரெண்டு வந்தப்போ மை ரூம்மேட் டோல்ட் ஆல் திஸ். அண்ட் என்னோட போன்ல இருந்து கால் பண்ணாங்க. ஐம் ஷியோர் எந்த கோ ஆர்டிஸ்ட் இப்போ நான் வீடியோ போஸ்ட் பண்றேன், எந்த கோ ஆர்டிஸ்டும் எல்லாரையுமே அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க. எனக்கு எகெயின்ஸ்டா தான் எல்லாமே வரும், எனக்கு தெரியும். ஆனாலும் இது வேற ஒருத்தருக்கு இனி நடக்க கூடாது. இனி ஒரு வேற ஆர்டிஸ்டுக்கு, அவங்கள நம்பி வேற ஆர்டிஸ்டுக்கு இப்படி பண்ணவே கூடாது. அவங்க எவ்வளோ இன்னும் இதுக்கு இதெல்லாம் எப்படி எனக்கு பழையணும் எனக்கு அறியில்ல. ஐம் லிட்ரலி சாரி. நான் வந்து இல்ல சினிமா அப்படி இப்படின்னு நான் ஷார்ட் பிலிம்ஸ்ல வந்தேங்க. நான் அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி, எனக்கு வந்து யாருமே இல்ல இண்டஸ்ட்ரியில, எனக்கு யாருமே இல்ல, ஸ்ட்ரகிள் பண்ணி வரேன். அந்த விஜயகுமார் எருமசாணி அவரும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்தாரு. அவருக்கு தெரியாதா வேற ஒரு ஆர்டிஸ்டோட ஸ்ட்ரகிள் அவருக்கு தெரியாதான்னு நான் இப்போ கேட்டுட்டு இருக்கேன். அண்ட் ஹவு டேஷ் தட் நக்ஷத்ரா மூர்த்தி she can say this. I'm actually totally stunned. லிட்ரலி நான் சொல்றேன். என்கிட்ட இப்படியெல்லாம் சீப்பா யாருமே இப்படியெல்லாம் பேசினது கிடையாது. அந்த ரெக்கார்டிங்ஸ் நான் கேட்கும் போது நான் அழுதுட்டே நான் கேட்டேன், எப்படி அவங்க இப்படியெல்லாம் பேசுனாங்க. என்னோட ஃப்ரெண்டு ரேஸ் ஆனதுக்கு காரணமே அந்த நக்ஷத்ரா அண்ட் விஜயகுமார். அவங்களோட டீம்ல ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல பிக்ஸ் வந்து இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல கேக்குங்க, இனி வேணாம், நீங்க நடிக்க வேணாம், அவங்க கிட்ட சொல்லிருங்க நடிக்க வேணாம். நான் கேட்டுட்டு இருக்கேங்க, ரெக்கார்டிங்ஸ் நான் கேட்டுட்டு இருக்கேங்க. நான் உடஞ்சு போயிட்டு இவரை நம்பி இந்த ஃபேஸ் வேல்யூ அதெல்லாம் நம்பினா நான் வந்தேன் அந்த சீரீஸ்ல. ஃபர்ஸ்ட் இவங்க ஏதேதோ சொன்னாங்க. இப்போ இவங்க சொல்றதோ இவங்க பண்ற எதுவுமே சம்பந்தமே இல்லை. எல்லா தப்பும் என் மேல போடுறாங்க. லிட்ரலி ஐ எம் ஹெல்ப்லெஸ் நவ். நீங்க தான் வந்தீங்க சொல்லிட்டு இப்போ எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட பேசின, யாருக்கிட்ட பேசணும்னு இப்ப எனக்கு தெரியாது. யாரு என்ன ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன மாதிரி சாதாரணமான பீப்புளுக்கு இந்த சோஷியல் மீடியா தான் டூல். எங்களுக்கெல்லாம் லீகாலிட்டிஸ், லாயர்ஸ் இப்படி எல்லாம் ஃபைட் பண்ண முடியாது. கன்சிடரிங் மை ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் அண்ட் ஐ டோன்ட் ஹேவ் பீப்புள் டு சப்போர்ட் மீ. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. அதனாலதான் நான் இந்த வீடியோ நான் போட்டேன். வேற எனக்கு சீரியஸ்லி நான் சொல்றேன், எனக்கு வேற வழியே இல்லை. இது யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொன்னாலும் அவங்க என்ன கன்வின்ஸ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி, நான் எனக்கு உரிமையானது நான் கேட்டேன். நான் ஒர்க் பண்ண, எனக்கு என்னோட அமௌண்ட் எனக்கு வேணும், நீங்க கொடுங்கன்னு சொன்னேன். அதை அவங்க கொடுக்க மாட்டாங்க சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டீல் பண்ற அது பண்ற இது பண்ற என்னை ஏமாத்திட்டே இருக்காங்க. இந்த குளோபல் வில்லேஜஸ், விஜய் டிவி, ஜியோ ஹாட்ஸ்டார், இந்த 3 பேருமே இவங்க ரெஸ்பான்சிபிள். இதுக்கு ஜியோ ஹாட்ஸ்டாருக்கெல்லாம் இது தெரியுதானே எனக்கு தெரியல. அவங்களை ஏமாத்திட்டு இவங்க பண்றாங்கன்னு நினைக்கிறேன். they are using my situation, they are using everything. ஸ்ரீநிதின்னு சொல்லி ஒரு கேரக்டர் அவங்க பில் பண்ணிருக்காங்க. என்னெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? என்னை மேனிப்புலேட் பண்ணி, இந்த விஜயகுமார் தான் மேனிப்புலேட் பண்ணி என்னை இதுல வர வச்சு. அண்ட் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேங்க. நான் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனா யாருமே they don't even care about me. They don't even see me as a human. I don't know. நீங்க அந்த சீரீஸ் பார்த்திருக்கீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். 1 to 28 எபிசோட்ஸ் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்ல. அதுல என்னோட போர்ஷன், என்னோட இது ரெலவன்ஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸ்ரீநிதின்னு சொல்லி ஒரு கேரக்டர். இது மக்கள் கிட்டதான் எனக்கு சொல்லணும். இப்படி இந்த மாதிரி
ஏமாத்துறவங்க இருக்கிறதுனாலதான் சினிமால போக எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா ரியலான சினிமா இல்ல. ரியலான சினிமா பீப்புள், I have worked with people, real cinema people who love the craft and who they love what they do. They give importance to the craft. இப்படி இவங்கள மாதிரி ஏமாத்தி வந்து என்ன சொல்றது, ஒரு ஆர்டிஸ்ட ஏமாத்தி நடக்கிறவங்களுக்கு they don't know the value of cinema, they don't know the value of craft, they don't know anything. I'm highly disappointed. I'm disappointed as hell. எனக்கு இது மக்கள் கிட்ட மட்டும்தான் இது சொல்லணும். இனி இப்படி ஒரு சிச்சுவேஷன் வேற யாருக்குமே நடக்க கூடாது. எந்த ஆர்டிஸ்டுக்குமே இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடக்க கூடாது. வாட் ஐ எம் கோயிங் த்ரூ, அது மட்டும் தான் எனக்கு சொல்லணும். இப்ப என்னோட ஹெல்த் கண்டிஷன், என்னோட மென்டல் ஹெல்த், மை இமோஷனலி everything is collapsed because of them, because of these people. இப்படி இருக்கிறவங்கனால என்னோட மென்டல் ஹெல்த், என்னோட பீஸ், I'm done. I don't know what to do next. இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணி இதோட கான்சிக்வன்சஸ் என்ன ஆகும் எதுவுமே எனக்கு தெரியாது. எப்பவுமே த்ரெட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க, ரெட் கார்டு அது பேன் பண்ணிடு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இவங்க எனக்கு எது கொடுத்தாலும் இப்ப பரவாயில்ல. I'll go to the extreme. I'm literally sorry. I'll go to the extreme. I'm talking to the people. இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனாலதான் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அட்லீஸ்ட் ஓபன் பண்ண முடியுது. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்குதுன்னு இவங்களுக்கெல்லாம் என்னோட லைஃபே ஸ்பாயில் பண்ண பவர் இருக்கு, என்னோட கரியர் ஸ்பாயில் பண்ண பவர் இருக்கு. பட் ஐம் லீஸ்ட் பாதர்ட் அபவுட் இட். ஐ ஹாவ் டு சே திஸ் பிகாஸ் இட்ஸ் கன்சர்னிங். இப்படி இருக்கிறவங்க இண்டஸ்ட்ரியில இருக்கவே கூடாது. லிட்டரலி நான் சொல்றேங்க, நான் உடஞ்சு போய் நான் சொல்றேன். என்னோட ஹெல்த் கண்டிஷன் இஸ் ரியலி ரியலி வெரி பேட் ரைட் நவ். என்னோட மென்டல் ஹெல்த் எவ்ரிதிங் இஸ் கொலாப்சிங். எனக்கு இனி வேற எதுவுமே சொல்ல எனக்கு தெரியல. அண்ட் இது நான் மக்கள் கிட்ட எனக்கு இது சொல்லணும்னு ஐ ஃபெல்ட் ஐ ஹாவ் டு சே திஸ். தேர் ஷுட் நாட் பி எனி அதர் கைண்ட் ஆஃப் இனி வேற ஏதாச்சும் ஆர்டிஸ்டுக்கு இப்படி அது நடக்கவே கூடாது. ட்ரீமர்ஸ், நாங்கெல்லாம் பிகினர்ஸ். ஆக்சுவலி வி ட்ரீம் பிக், வி அஸ்பயர். நாங்க இங்க வர்றது ஆக்சுவலி வி லவ் சினிமா. அவங்களை இப்படி ஏமாத்த கூடாது. அதனால மட்டும் தான் நான் இது மக்கள் கிட்ட நான் சொல்றேங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, ஐம் ஸோ சாரி. லைவ் நான் ஃபர்ஸ்ட் டைமா போறேன். எனக்கு அதனால ஆடியோ இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு கிளியர் ஆகலைன்னா நான் சொல்றேன். இந்த விஜயகுமார், நான் இப்போ ஐ வாஸ் ஆக்சுவலி ஸ்லீப்பிங். ஐ வாஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட். இமோஷனலி நான் ஃபுல்லா லாஸ்ட் ஆயிட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இங்க இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லை. பிகாஸ் ஐ எம் வெரி குட் ஸ்டூடெண்ட். நான் வந்து அகாடமிக்லி ஐம் வெரி குட். ஸோ தே வாண்ட் மீ டு பர்சியூ UPSC. ஸோ அவங்க வந்து இதுக்கு சப்போர்ட் இருக்க மாட்டாங்க. இந்த விஜயகுமார் கால் பண்ணி அவங்களோட கார்டியன் வந்தா சொல்ற, நீங்க யாரு சொல்ல, ஃப்ரெண்டா நீங்க 11 o'clock ஏன் கூப்பிடுறீங்க, இப்படி எல்லாம் சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காரு. என்கிட்ட ஃபுல் ரெக்கார்டிங்ஸும் இருக்கு, போன்ல நான் ஃபுல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஆக்சுவலி அதுக்கப்புறம் நான் கால் எடுத்தேன். நீங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன அப்ரோச் பண்ணீங்க, நீ தான் என்ன ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ண, அப்போ உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஏன் இது பண விஷயமா வந்து இப்படி ஏன் என்கிட்ட பேசுறேன், பண விஷயமா? லுக், எனக்கு உன்னோட பணமும் எதுவும் வேணாம். நான் நேத்து ஏன் கால் பண்ணேன்னா, நான் ஒர்க் பண்ண பணம் ஏன் எனக்கு கிடைக்கல, அது கால் பண்ணி நான் கேட்டேன் கேஷியர். அப்ப கேஷியர் அது இது ஏதோ சொன்னாரு. பிரவீன் சார் வந்து நான் வந்து அன்னைக்கு பிரவீன் பேனட்ட பேசினப்போ விஜயகுமார் தான் ரீசன் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. சோ தட்ஸ் த ஒன்லி ரீசன் ஐ டாக் டு யூ. அண்ட் நீ குடுக்கறது எனக்கு பிச்சை இல்ல. நான் வந்து இப்போ நான் நடிக்கிறேன்னா அது என்னோட டேலண்ட், என்னோட ஸ்கில். நீ எனக்கு குடுக்கிற பிச்சை இல்ல. Vijaykumar and Nakshatra, for your kind information, I will not talk to you like this. நீங்க இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தா I will never talk to you because I have emotional intelligence and I know what women is going through in this industry. So please don't take this silly, at least talk with some dignity. இப்படி சீப்பா பிஹேவ் பண்ணாதீங்க. நக்ஷத்ரா மூர்த்தி, ஃபார் யோர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். இனி இப்படி என்கிட்ட பேசுனீங்க, த்ரெட்டன் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி நான் கோர்ட் வரைக்கும் போவேன். நேற்று 11 o'clock என்னோட ஃப்ரெண்ட் கூப்பிட்டது ஏன்னா இந்த ரீசன் தான். ஐ வாஸ் ஆன் மை டெத் பெட் டு பி ஆனஸ்ட். இப்ப எனக்கு ஃபிக்ஸ் இல்லைன்னா டெஃபினெட்லி நான் சூசைட் பண்ணிருப்பேன். இந்த இவங்களோட ஃபுல் வீடியோ என்கிட்ட இருக்கு, எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அதுல அதை போட்டு நான் சூசைட் பண்ணிருப்பேன். எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. இப்ப அவர் சொல்றாரு, என்னோட பர்சனல் டைம்ல ஏன் கால் பண்ண, தேர்ட் பர்சனோட ஒரு நம்பர்ல இருந்து ஏன் கால் பண்ண, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. வை ஷுட் இப்படி என்னோட சிச்சுவேஷன் இப்படி பண்ணிட்டு உங்களுக்கு பர்சனல் டைமா? அது எனக்கு புரியல, எனக்கு சத்தியமா எனக்கு புரியல.
உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பேசுறா, என்னோட யாரு வேணா பேசுவாங்க, பிகாஸ் தே ஹேவ் ஆல் த ரைட்ஸ் டு டாக் அண்ட் யூ பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் தட். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, 4 o'clock மார்னிங் சென்னையில வந்து இந்த ப்ரொடக்ஷன் அகாமடேஷன் எனக்கு கொடுக்கல. 4 o'clock முடிஞ்சு நீ பிரியா வீட்டுல தங்கிக்கோ, நீ சுனிதா வீட்டுல தங்கிக்கோ சொல்லிட்டு இருந்தாங்க. கேவலமா இப்படி என்னால வந்து பொறுமையா இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது இல்லாம நிறைய இதே மாதிரி இன்ஜஸ்டிஸான விஷயங்கள் என்கிட்ட வந்துருக்கு. இப்ப த்ரெட்டனிங்கா மெசேஜ் வந்துட்டு இருக்கு, மெசேஜ் கால்ஸும் வந்துட்டு இருக்கு. நான் வந்து சத்தியமா நான் சொல்றேன், இதுக்கு வந்து எனக்கு இப்போ ஒரு முடிவு, விஜய் டிவி, ஜியோ ஹாட்ஸ்டார் அண்ட் குளோபல் வில்லேஜஸ், இதுக்கு நீங்க ஒரு முடிவு சொல்லலைன்னா டெஃபினெட்லி நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணும்னா போவேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களோட சீரீஸ் ட்ரெண்டிங்கா இருந்தா நீங்க இப்படிதான் ஆர்டிஸ்ட் நீங்க டீல் பண்ணுவீங்களா? எனக்கு புரியல. Do you see, இப்படி நான் இன்ஸ்டாகிராம்ல லைவ் வரேன், you can ask to the production houses which I've worked in. I did not react like this for any production. இது என்னோட extreme. I am ready to leave the industry. If there is any case against me or something like that, I am ready to leave the industry. இதுக்கப்புறம் என்ன ஃபீல் அவுட் பண்ணிடுவாங்க. ஐயோ, இது மாதிரி தப்பு பண்றவங்க வந்து பயப்படுவாங்க. ஓகே, இந்த பொண்ணு எடுத்தா வந்து இந்த பொண்ணு பேசிடுவான்னு சொல்லிட்டு டெஃபினெட்லி இந்த மாதிரி டீம் வந்து பயப்படுவாங்க. ஆனா I am telling you guys again and again, not every film people are like this. இண்டஸ்ட்ரியில எல்லாருமே இப்படி கிடையாது. There are truly people who love this craft and these people don't do that. They are just money minded. And Nakshatra Murthy, for your kind information, நீ கல்யாணம் வேணா, உனக்கு வந்து ஃபேன் பேஸுக்காகவும் உன்னோட லைம் லைட்டுக்கு வரக்காகவும் இல்லைன்னா நீ வந்து எது மணி மைண்டடா நீ பண்ணிருப்ப. ஆனா எல்லாருமே அப்படி பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத, ஓகேவா? நான் வந்து ஒரு அம்பிஷியஸான ஒரு பொண்ணு. எனக்கு வந்து இந்த வேலை இல்லைன்னா நான் வேற வேலைக்கு போவேன். I will go for UPSC coaching and everything. I am not like you. I won't sit in the house and I don't know. எனக்கு கெட்ட கோவம் வருது. I won't speak to a woman like this unless and until oppositeல இருந்து எப்படி ரியாக்ஷன் வருது பொறுத்து தான் என்னோட ரியாக்ஷன் இருக்கும். I'm talking this out of my, என்ன சொல்றது, எனக்கு புரியலங்க, நான் எப்படி பேசுறதுன்னு எனக்கு புரியல. I'm literally shivering. I didn't have sleep, proper sleep for the past 2-3 weeks. நான் சாப்பிடல, நான் படுக்கல. இப்படி ஒரு ப்ராப்ளம் எஸ்கலேட் ஆயிட்டு இருக்கு. ஏதாச்சும் பண்றாங்களா பாரு. ஒரு கால் வரலங்க, ஒரு கால் இவங்க சைட்ல இருந்து. அந்த லாஸ்ட்